இந்திய நாட்டின் கலாச்சாரம் என்பதே பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம்தான். இந்தியாவில் பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக தீபாவளி மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. தீபாவளி என்றால் தீபங்களின் ஒளி என்பது பொருள். தீபாவளி என்றாலே புத்தாடையும் பலகாரங்களும் தான் நம் நினைவுக்கு வரும். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் வெவ்வேறு விதமாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது. தீபாவளியை தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் என்கின்றனர் நம் முன்னோர்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை சொல்லப்படுகிறது. தீபாவளிக்கும் நிறைய கதைகள் உள்ளன. தீமையின் வடிவான நரகாசுரனை வதம் செய்ததால் தீபாவளி பண்டிகை உருவானது என்கின்றன இந்து புராணங்கள். வால்மீகி ராமாயணத்தில் ராமன் ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்துக் கொண்டு மனைவி சீதையுடன் சகோதரன் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளன்று தீப விளக்குகளால் வீடுகளை அலங்கரித்து கொண்டாடியதை தீபாவளியாக கொண்டாடியதாக கூறப்படுகிறது. சீக்கியர்களை பொறுத்தவரையில் சீக்கியர்களின் குருவான குருநானக் பிறந்த நாள் மற்றும் 1577 ஆண்டு பொற்கோவில் கட்டுமான பணிகள் துவங்கிய தினம் ஆகியவற்றை தீபாவளியாக கொண்டாடுகின்றனர். சமணர்களோ மகாவீரர் முக்தி அடைந்த நாள் என தீபாவளியை கொண்டாடுகின்றனர். விஷ்ணு புராணத்தில் தீபாவளியன்று அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் லட்சுமி கடாட்சம் கைகூடும் என்கிறது. ஸ்கந்த புராணத்தின்படி சக்தி தேவியின் 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிந்தது இந்த தினத்தில்தான். விரதம் முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்தார். இறைவன் ஜோதி வடிவாக நம்முள் இருக்கிறார். இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளியாகும். தீப வழிபாடு தீபாவளி என நாம் கொள்ளலாம். மேலும் ஆணில் பெண் சரி பாதியாக இணையும் நன்னாளினை நினைவுபடுத்துவதாகவும் தீபாவளி அமைந்ததாக இன்னொரு கதையும் உள்ளது. புராணங்கள் இப்படி சொல்ல தீபாவளி பண்டிகை எப்போதிருந்து கடைபிடிக்கப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி வேறு சில விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன. கிபி 1100 ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன. கிபி 1117 வாழ்ந்த சாளுக்கிய திரும்புவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்தியாயர் எனும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளது. கிபி 1250 எழுதப்பட்ட லீலாவதி என்னும் மராத்தி நூலில் எண்ணெய் தேய்த்து நீராடுவதை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக ஐப்பசி மாதம் பனி நிறைந்த மாதம், இல்லந்தோறும் குளிர் அதிகமாக அண்டும் காலம், இருள் கூடும் காலம் என்றும் இதை கூறலாம். அந்த காலகட்டத்தில் ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. வரலாறோ புராணமோ எந்த கதை எப்படி இருந்தாலும் சாமானிய மக்களை மகிழ்விக்கும் ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாள்தான். இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு கொண்டாட வசந்த் நியூஸ் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே.